வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த டே ஆஃப் த ஜாக்கல் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 10 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸில் எடி ரெட்மைன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த சீரிஸ் ஒரு ரூத்லெஸ்ஸான அசாசினோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லர் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஜாக்கல் அப்படின்ற ஒரு அசாசினை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மாறுவேஷம் போட்டுட்டு போய் ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருக்கிற நிறைய பேரை சுட்டுட்டு ஒரு ஜெர்மன் பொலிட்டீஷியனோட பையனுக்கு மட்டும் ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜெர்மன் பொலிட்டீஷியன் அவரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவார். ஸோ அங்கே வச்சு போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான், அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் போட்டுறாரு. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மட்டும் பயங்கர பரபரப்பாக இவர் வந்து பேசப்படுறாரு. இன்ஃபேக்ட் MI6 சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம பியாங்கா அப்படின்றவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயுதங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு வெப்பனை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் வந்து நார்மனை ட்ராக் பண்ணால் இதுக்கு காரணமான ஜாக்கலை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா ஜாக்கலுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் வருது. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை வந்து போட்டு தள்ளணும். அவர் வந்து ரிவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாஃப்ட்வேரை லான்ச் பண்ண போகிறாரு. அது லான்ச் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு பாதகமாக அமையும் அப்படின்றதுக்காக ஒரு கும்பல் அவரை போட்டு தள்ள முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சி எப்படி போகுது, அண்ட் இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமை எப்படி கொண்டு போறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் வின் பண்ணா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட் அண்ட் மவுஸ் கேமா வந்து இந்த சீரிஸை டிசைன் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த அசாசினா வரக்கூடிய நம்ம ஜாக்கல் இருக்கார்ல, பயங்கர ரூத்லெஸ்ஸா காட்டியிருப்பாங்க. ஒரு மிஷனை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை பேரை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சுட்டு சாவடிச்சு அவர் அந்த மிஷனை முடிச்சே தீர்வாரு. அதே மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட போதும் சுட்டுக்கிட்டு வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர மாதிரி காட்டுவாங்க. இன்ஃபேக்ட் இதில் அவர் எவ்வளோ கொலை பண்ணார் அப்படின்றத கூட என்ன முடியும், அவ்வளோ அதிகமாக வந்து சேதாரங்கள் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. ஆல்சோ அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரியும், அந்த ஃபேமிலிக்கு வந்து இவரோட ஐடென்டிட்டி இனிஷியலாக தெரியாது, தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ஃபேமிலியை வந்து எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாருன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி போலீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பியாங்கா எப்பேற்பட்டாவது வந்து அந்த நபரை நெருங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதையுமே நீட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஓவரால் இந்த சீரிஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லுவேன். ஏகப்பட்ட கண்ட்ரிஸை கவர் பண்ணியிருக்காங்க. நியூயார்க்கில் தொடங்கி ஆக்சுவலாக லண்டன், எஸ்டோனியா, மாண்டினீக்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களை கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான ஹைலைட் இந்த சீரிஸோட கன் ஃபைட்ஸ் தான். அதுவும் அந்த ஸ்னைப்பர் அட்டாக் அப்படின்றதெல்லாம் வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த பொலிட்டிஷியனோட மர்டரே வேற லெவலில் இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த வாட்டரில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றதுமே அற்புதமாக இருந்துச்சு. ஓவரால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு சீரிஸ் தான். பட் இருந்தாலும் இந்த 10 எபிசோட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக லெங்க்தியாக தான் தோணுச்சு. ஒரு 6வது எபிசோடுக்கு மேலேயே கொஞ்சம் நிறைய சீக்வன்சஸ் கொஞ்சம் போரிங்காக போச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வந்து கிரிப்பிங்காக ரொம்ப ட்ரிம் பண்ணி ஷார்ட்டாகவே கொடுத்துருக்கலாம். ஆல்சோ இந்த ஜாக்கல் யாரு அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாலாம் இல்லை, ரொம்ப ஆர்டினரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தென் அந்த பியாங்காவோட முடிவு அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓவரால் ஒரு நீட்டான சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. இதில் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸே இருக்குது, அண்ட் ஆல்சோ பிளட் ஷெட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.